தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்னம்மா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? யாரு கல்யாணம் ஆக போது? உன் பையனுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேணாம். ஆமாடா, இப்ப எந்த வேலையும் செய்யாம நான் தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் பாரு. எல்லாரும் வந்தா தானே கிளம்ப முடியும். எல்லாரும் வரட்டும், வந்து இருந்து சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையா கிளம்புவோம். இப்ப என்ன இப்படி துடி உனக்கு? மிதுனே சரியில்லை நிச்சயதார்த்தம் ஆனதுல இருந்து. என்னம்மா நீ உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாத? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் வந்துருவாங்க. அதுவும் முக்கியமான சில பேர்ல வரப்போறாங்கல்ல, அதுக்கு தான்மா சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. யார் சார் முக்கியமான ஆளு? என் மருமகளை தானே சொல்றேன். புரிஞ்சா சரி. எல்லாரும் வரட்டும், எல்லாரும் இங்க தானே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் மொத்தமா தானே கிளம்பணும். அதுக்குள்ள அப்படியே அவசரப்பட்டுக்கிட்டு இருப்பான். எப்பா சாமி, இன்னும் நாளைக்கே கல்யாணம் மாதிரி. இன்னும் இருக்கிற 2 வாரம் பொறுமையா தான் இரு. சரிம்மா சரி. இல்ல ஏதாவது மறந்துருவேன்னு. நாங்க எதையும் மறக்க மாட்டோம். நாங்க எப்பவுமே எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிட்டு இருப்போம். சரி போய் நின்று பேசிட்டு இருக்காம போய் வராங்களான்னு பாரு, போ வெளியே போ. அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், நான் தாராளமா செய்வேன். சரி வரட்டா? கல்யாண ஆசையை பத்தியா? ஹே மிதுன், என்ன பண்ணிட்டு இருப்பா நீ நேரத்துல? வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம் மக்கு? வாசல்லே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், எப்போ வருவாங்கன்னு. வெயிட் பண்ணிட்டியா? இன்னும் ஒரு 1 hour வந்துருவோம். ஹே மிதுன், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இன்னும் 2 weeksல உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஐயோ எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குடா. ஆனா உன் கூட பேசவே கூடாதுன்னு தாண்டி இருந்தேன். நீ சரியான ஆளுதான் பாத்தியா? அத்தை நீ தானே மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணுன. ஆனா கடைசியா பாத்தி என்னையும் மாமாவை பிரிக்கணும் நீ பாக்குற. நீ ரொம்ப பேட் கேர்ள். ஹோ நான் எப்போ ரெடி. ரோஸ் பவுடர் அதிகமா இருக்காம்ல. சரி வா கிளம்பலாம், எல்லாரும் ரெடியா இருப்பாங்க, போலாமா? ஏ பிரீத்தி. மாமா. என்னடி எல்லாத்தையும் வேகமா கிளம்ப சொல்லிட்டு நீ என்ன இப்படி நின்னுட்டு இருக்க? பாப்பா இங்க போனா? மாமா பாப்பாவா மது ரூமுக்கு போனா மாமா. சரி மாமா கிளம்பலாம் வாங்க. பிரீத்தி என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மாமா, கிளம்பலாம் வாங்க. இல்லை நீ என் பிரீத்தியே கிடையாது. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா ஆச்சு மாமா? ஏய் பிரீத்தி என்னாச்சு? என்னன்னே தெரியல மாமா. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே மனசில் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு மாமா. என்னமோ நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருமோ அப்படிலாம் மனசு ஒரு மாதிரி தப்பு தப்பாக யோசிக்குது மாமா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏய் என்னடி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன தப்பு தப்பா நடக்க போகுது? என்ன ஃபர்ஸ்ட் தப்பா நடக்கும்? இப்போ நம்ம போறது நல்ல காரியத்துக்கு பிரீத்தி. அதெல்லாம் சரிதான், அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்னமோ தெரியல, அதை என்னால் சொல்லக்கூட முடியல. சரி வாங்க மாமா, கிளம்பும் போது உங்களை நான் பயமுறுத்திட்டு இருக்கேன். நான் வேற நல்ல காரியத்துக்கு போகிறோம், நான் ஒரு லூஸு. சரி வாங்க மாமா போகலாம். பிரீத்தி கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம கிளம்பலாம், ஒன்றும் இல்லை வாங்க போகலாம். பாரு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் புரியுதா? உனக்கு இந்த மாதிரிலாம் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போது நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த மட்டும் யோசிச்சுப்பார், ஓகேவா? அதாவது எல்லாத்துக்குமே இந்த மனசு தான் காரணம். இந்த மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் மைண்டுக்கு தோணும், புரியுதா? அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கவலையே படாத, புரியுதா? என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. இது வரைக்கும் நமக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடி. என்ன இனி ஒரு பிரச்சனையும் வரப்போகிற கிடையாது. இனி மதுக்கும் மிதுனுக்கும் கல்யாணம் மட்டும்தான், புரியுதா? அது சந்தோஷமாக நடக்கும், நீ கவலைப்படாத. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதா? நான் உன் கூட தானே இருக்கேன். நான் உன் கூட இருக்கும் போது என்ன தப்பாக நடந்துடும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கிளம்பலாம். போகலாமாம்மா. பிரீத்தி என்னை பாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது, புரியுதா? என்ன நடந்தாலும் சரி நம்ம இருக்கோம்ல, என்ன நடந்துடும் நம்மளை மீறி அப்படி நினை, புரியுதா? வா கிளம்பலாம். இனி இவகிட்ட வாயை கொடுத்தா வச்சுக்கோங்க, திரும்பி வாங்கவே முடியும்.
சரியா சொன்ன செல்லம். பிரசாந்தி கிளம்புவோமா? பிரீத்திமா கிளம்புவோமா? கிளம்பலாம் அத்தை. நாங்கெல்லாம் ரெடி. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? மது கிளம்பலாமா? கிளம்பலாம்ண்ணா. மது பாப்பா கூட்டிட்டு போய் கார்ல ஏறு. அண்ணன் இப்ப வந்துடுறேன். சரிண்ணா. ஏடி சொன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அத்தை தான் கேட்காம இருக்கணும். சரி வாங்க போய் கார்ல உட்காரலாம். பூனைக்குட்டி என்ன போறப்ப கருப்பு பூனை குறுக்கால வருது. ஐயோ கருப்பு பூனை குறுக்கால வந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்களே. இப்போதைக்கு இந்த பூனை இங்க வருது. சரியா படலையே. என்ன கருப்பு கலர் பூனை கிராஸ் பண்ணி போகுது? ஐயோ ஒண்ணுமே புரியல. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். கடவுளே என்னது இது? என்ன செல்லக்குட்டி கிளம்புவோமா? என்னவா? புருஷங்கிட்ட என்னைய கூட்டு போவேனான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்பவே வந்துட்டேன். ஏண்டி பெத்தவன் நான் வரக்கூடாதுனா என்னடி இது? புல்ல அடிச்சு போச்சுடி. எனக்கு புல்ல அடிச்சு போச்சு. என் புள்ளைக்கு இப்படி ஒரு பாசமா என் மேல? என் புருஷன் மேலேயே இல்லாத ஒரு பாசம். வேற லெவல் ஆதிரா, வேற லெவல். சத்தியமா நான் எதையும் சொல்லி கொடுக்கல. தன்னால பேசிக்கிட்டு இருக்கா. இனி அப்படி பார்க்காதடி. அப்பன் 10 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயாதாக்கும். நீங்க சொல்லி கொடுக்காம பேசுவாவ. ஓகே சார். சரி நீங்களும் உங்க பிள்ளை மட்டும் போயிட்டு வாங்க. நான் எதுக்கு இடையில உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா? இல்லையா? ஆதிரா சும்மா இருமா. நீ பாட்டுல பேசிட்டு போயிருவ. கடைசியில மொத்து வாங்குறது நானாத்தான் இருக்கும். ப்ளீஸ் செல்லக்குட்டி அமைதியா இருங்க. ஓஹோ மேடம் இந்த அளவுக்கு பேசுறவ கை போச்சா? இப்படி தூரம் பேசிட்டீல, கண்டிப்பா நான் வந்தே தாண்டி தீருவேன். சரி ஆதிரா குட்டி, அம்மா உங்களுக்கு வேற ஷூ எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஷூவை போய் போடுங்க. போங்க அம்மா வந்துடுறேன். போங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச. அம்மா தாயே நீங்க புதுசா தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். போங்க புதுசா தான் எடுத்து வச்சிருக்கேன். போய் பிச்சிராம மாட்டு. அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். ஆமா ஆமா எனக்கு அடிச்சு வச்சிடாதீங்க. சரிங்க மேடம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போடி பேசுவா. இங்க வாடி. ஏனுனா நீங்க வாங்க. என்ன பாப்பா பேசினான்னு கோவமா? அது என் புள்ள பேசுறதுக்கு நான் எது கோவப்பட போறேன்? நான் அதை பத்தி பேச வரல. நான் பேச வந்த விஷயமே வேற. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அட்டி வாங்க போறீங்க. ஆனா பாரு எப்ப பார்த்தாலும் சாருக்கு ரொமான்ஸ் தான். சரி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதெல்லாம் என்னால இப்ப கேட்க முடியாதுடி. இப்ப நான் ரொமான்டிக் மூட்ல இருக்கேன். சோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதெல்லாம் அப்புறமா. நெஞ்சுக்குள்ள யாரும் இல்லையே, இனி உன்னை விட நம் வணங்க சாமி இல்லையே, உறங்கிடும் வரையில் விழிகளில் இருப்பாய், இமைகளை தாண்டி இதயத்தில் கலப்பாய், உனக்கென நானும் எனக்கென நீயும் ஒன்றாக வாழ்வோமே நாம் 100 ஆண்டு ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை, நான் செய்த தீங்கு என்
வச்சுட்டு நின்னுட்டு இருக்கியா? போதுண்டா எப்பா, நீ இவ்வளோ நாள் நீ இந்த வீட்ல ஆட்டம் கட்டினது போதும். இதுக்கு மேல உனக்கு மூக்கணாங்கயிறு போடல, நான் உனக்கு அம்மாவை இருக்கவே தகுதி இல்லடா. அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? நீ பேசாம அந்த தகுதியை எழுந்துருமா. நான் ஸ்கூலுக்கு போவேன் நல்ல. என்ன நக்கலா? அது எம்புட்டு வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. பிச்சு புருமே. உன் பையன் பேசுறது சிரிப்பு தாண்டி வருது. அதான் சரி உன்னை சமாதானப்படுத்து, கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். அப்படி கிடையாது, உங்களுக்கு ஸ்கூல் போற வயசாயிருச்சு. இதுக்கு மேலே தம்பி ஸ்கூல் போகாம இருந்தா எப்படி? பாரு, குட்டி பாப்பாவே வரப்போது, தம்பி இன்னும் ஸ்கூல் போகாம இருக்கிறது. அதனால இப்ப தம்பியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட போறோம். சமத்து பிள்ளையா, நல்லபடியா படிக்கணுமா, சரியா? யாரையும் அடிக்க கூடாது, யாருக்கிட்ட எதையும் வாங்கி சாப்பிட கூடாது, எல்லார் கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும், டீச்சர்ஸை மதிக்கணும், என்கிட்ட எதிர்த்து பேசுற மாதிரி அங்க பேசக்கூடாது. அம்மா சொல்றது எல்லாத்தையும் சமத்து பிள்ளையா கேட்கணும். அம்மா, நான் உன் செல்ல பிள்ளை தானம்மா. இப்பவே எதுக்குமா ஸ்கூலுக்கு போகணும்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்மா. குட்டி பாப்பா வெளிய வந்தோட ஸ்கூலுக்கு போறம்மா. இப்ப வேண்டாம்மா. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சுடுது. நீ பாரு, காய்ச்சல் வந்துச்சுமா. என்னன்னு பாரும்மா. எழில்குட்டி, ஸ்கூல் ரொம்ப ஜாலியா இருக்குமா. நீ அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் கூட ஜாலியா பேசலாம். உங்க அம்மா கிடக்குறா, அப்பா கூட வா, ஜாலியா உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். ஒரு நாள் போனேன்னு வச்சுக்கோ, மறுநாள் நீயே போவ. சூப்பரா இருக்குமா. அப்பா, ஸ்கூல் வேணாம்ப்பா. எனக்கு அம்மா விட்டு போக முடியாது. அம்மா, நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படும். அம்மாட்ட கேடு இல்லையா? அம்மா நானு இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? சொல்லுமா. நான் இல்லாம நீ இருக்க மாட்டீல்ல, உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நீ கூட நிறைய டைம் என்கிட்ட அழுது இருக்கம்மா. அம்மா, ஸ்கூல் வேணாம்மா. இன்னைக்கு ஒரு நாள் போறம்மா, நாளைல இருந்து போறேன். வேணாம்மா. என்னை பாரு, என் மூஞ்சி பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒண்ணும் தெரியலையே. இங்க பாரு, இன்னைக்கு நீ என்ன நாடகம் நடிச்சாலும் சரி, இன்னைக்கு நீ என்ன சீன் கிரியேட் பண்ணாலும் சரி, இன்னைக்கு உன்னை ஸ்கூலுக்கு கிளப்பாம விடுறதா இல்ல. அப்பாக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, கிளம்புடா. இப்படியே நின்னுகிட்டே இருந்தீனா கிளம்பு, அப்பா வேலைக்கு போகணும்ல. அப்பா, இந்த அம்மா வேணாம்ப்பா. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்குதுப்பா. நீ மாதிரி கேளுப்பா. இந்த அம்மா வேணாம். நீ போ, நீ கெட்ட அம்மா. அப்பா, ஆமா, நான் உனக்கு கெட்ட அம்மா தான். உங்க அப்பா மட்டும் நல்லவரு, அவரே உன்னை போய் ஸ்கூலுக்கு தான் எடுத்துட்டு போவாரு. போ. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. ஓஹோ, எங்க கிட்ட முடியல, அடுத்து தகப்பனார். ஓகே. நீ இன்னைக்கு என்னென்னலாம் சீன் கிரியேட் பண்ற நானும் பாக்குறேன்டா. ஹலோ சார், எனக்கு தெரியாம அப்பனும் புள்ளையும் ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. தெரியும்ல கவிமா பத்தி. ஆமா, இந்த மேடம் சொல்லிட்டு அப்படியே நாங்க கேட்டுறோம். போடி, என் புள்ள ஏதாவது கேட்டா செய்ய மாட்டேன்னு நான் சொல்லுவேன். என் புள்ளைக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். அப்ப நானும் பாத்தீங்களா, எல்லா புருஷனுமே இப்படித்தான், எல்லா ஆம்பளைங்களுமே இப்படித்தான். புள்ளைன்னு ஒண்ணு வந்துட்டா போதுமே பிள்ளைகிட்டே பாசம் கொஞ்சறது, பொண்டாட்டிலாம் கண்டுக்கிறதே இல்ல. இது இன்னொரு புள்ள வேற. ஹே லூசு, உன் மேல இருக்கிற பாசம் எனக்கு எப்போதுமே மாறாத ஒரு பாசம். அதாவது ஏன் பொண்டாட்டி மேல எனக்கு இருக்கிற பாசம் யாருனாலையும் மாத்த முடியாத பாசம், புரியுதா? ஆனா பெண்களை பத்தி 1000 விஷயங்கள் சொல்றீங்கல்ல, ஆனா ஆண்களை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஒரு ஆண்மகன் படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பெத்தவங்களுக்காக வாழ்றான், அதுக்கப்புறம் கல்யாணம் ஒன்று ஆயிட்ட பொண்டாட்டிக்காக வாழ்றான், அதுக்கப்புறம் புள்ளைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்காக வாழ்றான், அதுக்கப்புறம் குடும்பத்துக்காகவே வாழ்றான். இதே மாதிரி வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு ஓட்டமும் அவனோட வாழ்க்கை நகர்தலும் எவ்வளோ இருக்கு தெரியுமா? இது தாண்டி ஆண்மகனோட வாழ்க்கை. அதாவது இதுல புருஷனை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி கிடைக்கிறது ஒரு வரம். அந்த வகையில நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா என்னோட பிஸி ஷெட்யூல்லையும் சரி, என்னோட அன்பையும் சரி, என்னோட கோவத்தையும் சரி புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆள்னா அது நீ மட்டும் தாண்டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ so much.
வெக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஓஹோ, சார் ரொம்ப கோவமா இருக்கீங்களா? சரி, அதனால ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களாக்கும்? சரி சார். அப்புறம் ஆமா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்னை கோவப்படுத்திட்டீங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு கோவம் போணும்னா அப்பா, நான் எனக்கு வெளிய கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் 10 வேணும். அப்புறம் மில்கி பார் 20 வேணும். டைரி மில்க் அது மட்டும் ஒரு 5 போதும். இது எல்லாமே எனக்கு தான் வேணும். உன் பொண்டாட்டிக்கு நீ வாங்கி தர கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா உன் பொண்டாட்டி நீ பட்னியா போடு. எல்லாமே எனக்கு தான். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிடவே கூடாது. அப்பனா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். இல்ல நான் போக மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப கோவமா இருக்கேன். லில் குட்டி லிஸ்ட் போதுமா? இப்போதைக்கு இது போதும். நான் நாளைக்கு வேணா சொல்லுவேன். ஆனா இப்போ நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அதனால அம்மா எனக்கு ஒரு போன்விட்டா போட்டுட்டு வா. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். அதனால நான் கொண்டு வந்து நான் அங்கக்குள்ள நிப்பேன். நீ எனக்கு ஒரு போன்விட்டாவும் எனக்கு ஓரியோ பிஸ்கட் ஒரு 10. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எனக்கு எடுத்துட்டு வா. ஏய் லில் குட்டி, கோவமா இருக்கோ? நான் ரொம்ப கோவமா இருக்கேன். கோவமா இருக்கும்போது நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நீ போய் எனக்கு போன்விட்டா எடுத்துட்டு வா போ. யாருக்கூடயும் நான் பேசவே மாட்டேன். கோவமா இருக்கேன்னா கோவமா இருக்கேன். ஏங்க, எனக்கு ஒரு டவுட். நீங்க சின்ன பிள்ளையில இப்படிதான் இருந்தீங்களா? என்னங்க இவன், ஐயோ இவனை வச்சு நான் எப்படித்தான் சமாளிக்க போறேன்னா? இந்த லட்சணத்துல இன்னொன்று வேற. இது என்ன செய்ய காத்திருக்கோ? இப்பவே என்னை வயிற்றுக்குள்ள போட்டு அந்த உதச்சிக்கிட்டு இருக்கு. அது பண்ணாத சேட்டையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. கடவுள் நல்ல விதியெல்லாம் எனக்கு விதிச்சு வச்சு. தாங்கள் விதைத்த விதையை தாங்களே அறுவடை செய்ய வேண்டும். போங்கள், போய் உங்க பையனுக்கு போன்மீட்டா போட்டுத்தாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு போன்மீட்டா, இந்த பையனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் கிடைக்குமா? மேடம் இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. நம்மளையே மிரட்டுவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் அவ சும்மா நிக்கிறதே பெரிய இது. சும்மா நில்லுங்க. யாரிப்பா பிரசாந்த், எதுக்கு நீங்க 2 பேர் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வேண்டுதலா? உட்காருங்க. எல்லாம் பொறுமையா தான் கிளம்பணும். புடவை நகையெல்லாம் எடுக்க போறப்ப நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்பணும். உட்காருங்க. இல்லக்கா, இருக்கட்டும். என்ன நீ காப்பி போதுன்னு சொன்னீங்க, நான் ஏதாவது சமைக்கட்டுமா? சாப்பிட்டுட்டு போவேன் எல்லாரும். அத்தா நீ ரொம்ப நல்லா இருப்ப. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டே வந்தோம். நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்பணும். சரி, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் போவோம்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். பிரீத்தி, என்னாச்சு? நீ இப்படி இருக்க பிள்ளையே இல்லையா? ஆளே ஒரு மாதிரியா நின்றுகிட்டு இருக்க. இப்பெல்லாம் நிக்க மாட்டியே? அது அவளுக்கு ஒண்ணும் இல்லக்கா. தலைவலி, வீட்ல இருந்து வரும்போது தலைவலிக்குதுன்னு சொன்னா. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, வீட்ல உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செய்யறேன்னு சொன்னா எல்லா வேலையும் வரத்தான் செய்யும். எனக்கு சொல்ல, இங்க இருந்த வரைக்கும் ஒரு வேலை செய்ய மாட்டா. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். கூட தம்பி, வேற அக்கா தம்பி சேர்ந்துக்கிட்டு ஏன் தலையில எல்லா வேலையும் கட்டிக்கிறது. இப்ப பாருங்க, அதே பொண்ணை பெத்துட்டா தாய் வீட்ல ஒரு வேலை செய்யணும், மாமியார் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அது சரியாத்தே இருக்கு. சரி, எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் மொட்டை மாடியில மிளகா காய போட்டிருந்தேன். போயிட்டு வரதுக்குள்ள மழையில பெஞ்சு நனைஞ்சு போச்சுன்னா ஒண்ணுத்துக்கு ஆகாது. அதனால நான் போய் அதை எடுத்து வச்சுட்டு வரேன். எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. நம்ம கிளம்புறதுக்கு நேரம் சரியா? சரி பூர்ணிமா, போயிட்டு வா. என்ன அந்த லூசவே காணோம்? இவனை தேடி தானே மேலே வந்தோம். எல்லாரும் கீழே இருக்காங்க. நம்ம வந்தது தெரியுமா தெரியாதா? ஹே கேடி, நீதான் எனக்கு தெரியும்டா பொறுக்கி. கையேடுறா. என்ன பொறுக்கிங்கிற? என்னை பார்த்து என்ன பொறுக்கி மாதிரி தெரியுதா? பிச்சிருவேன். இந்த பொறுக்கி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஆமாடா, நீ பொறுக்கிதான். என் மனசை திருடிக்கிற. அப்ப நீ பொறுக்கிதான். இடத்துக்கு மட்டும் பேர் என்னவா? நான் பொறுக்கினா நீ கேடிடி. சரியான கேடி. என்ன சாரி எல்லாம் மண்டி போலாம். என்ன என்ன பார்க்க வரப்போற? என்ன
அடேங்கப்பா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. நான் ஏதோ நல்ல விசேஷம் நகையெல்லாம் எடுக்கணும்னாங்க, முக்கியமாக தாலி எடுக்கணும்னாங்க. ஸோ நிச்சயதார்த்தம் ஆன பிள்ளை தலையில் பூ இல்லாமல் இருக்கக்கூடாது, இனிமேல் தாவணி கட்டாத அப்படின்னு உங்கள் அக்கா தான் சொன்னாங்க. அதனால தான் இப்படி ரெடியாகி வந்தேன். என்னமோ நீ பார்க்கணுங்கிறதுக்காண்டி ரெடியாகி வந்த மாதிரி பேசுகிறேன். அப்போல்லாம் ஒரு எண்ணெய் இருந்தால் தூக்கி எறிஞ்சிரு. நீ ஒரு கேடிடி, உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப முடியாது. உன்னை வர வர நீ ரொம்ப கெட்ட பையனாக மாறிட்டு வர. ஐ ஹேட் யூ. நல்லவனை எங்கடி உங்களுக்குலாம் பிடிக்குது? என்ன மாதிரி கெட்ட பையனை தானே பிடிக்குது. ஸோ மற்றவங்க எல்லாத்துக்கும் நல்லவன், உனக்கு மட்டும் கெட்டவன். எப்படி? போடா. கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்லவே தயங்குதே. இந்த உப்பு காத்து இனிக்குது, உன்னையும் என்னையும் இழுக்குது. உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமே. இந்தா ஒரு 5 நிமிஷம். ஏய், ஓடிட்டா. டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்குள்ள எல்லாரும் கீழ இருக்காங்க, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது இந்த அம்மா இல்லை, இந்த மோட்டரெல்லாம் நீ சரியாக அமர்த்திருக்க இல்லையான்னு நான் பார்க்கலையா. நம்ம போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிரும்ல. அதான் அதை போய் என்ன ஏதுண்டு. ஓ, மோட்டர் ஏதாவது போட்டுக்கனா? ஓகே ஓகே, சரி. கொஞ்சம் கீழே போனீங்கன்னா பரவாயில்ல, நான் போய் கொஞ்சம் மிளகா எடுத்துட்டு வருவேன். போடா போ. ஷோ, இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் பாடுபட போறேன்னு தெரியல. போ. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பாடு பெத்தவளுக்கு, நாளைக்கு பொண்டாட்டி வந்துட்டா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நல்ல வேலை அத்தை பார்க்கல, அதுக்குள்ள ஓடி வந்துட்டோம். எப்படா மிதுன் கல்யாணம் ஆகும்? இந்த கல்யாணம் ஆனாதான் உனக்கு எனக்கு நிம்மதி போல, இல்லைன்னா திருட்டுத்தன வேலை தான் உனக்கு எனக்கு. மது, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல, நான் மிளகா அள்ளிட்டு போலான்னு வந்தேன். என்ன இங்க நின்னுட்டு இருக்க? அது அத்தை, இல்ல இத்தனோட வீட்டுக்கு வந்திருக்கேன், மேல வந்து பார்த்தது இல்ல, அதான் மேல வந்து பார்க்கலாம் வந்தேன். விளையாட்டு பிள்ளைங்க என்னத்த சொல்ல. சரி சரி, அத்தை எதுவும் நினைச்சுக்கல. சரி, மிளகா அள்ளிட்டு போக தான் வந்தேன். சரி, 2 பேரும் ஒண்ணாவே போ. சரிங்க அத்தை. மது, அத்தை, இது வந்து ஒரு கைப்பிடிக்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி வச்சிருவோம். சரிங்க அத்தை, இதோ வரேன்.